ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு BTSFF சேனல். நான் உங்கள் காவியா. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, எனக்கு தெரியும் என்னோடய வீடியோஸ் ரிலீஸ் ஆக கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு. பட் எனக்கு வீட்டில் சில வேலைங்க இருக்கனால அதெல்லாம் முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ண திரும்பினா டைம் இருக்காது. ஸோ டைம் இருக்கிற நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா ஆர்மீஸ்? இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரி நேம் ஃபோர்ஸ் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர். ஃபஸ்ட்டாகவே நாங்கள் பார்க்க போகிறது நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோவை. ஹீரோயின் நேம் வயன், 20 வயசு, வீட்டுக்கு செல்ல பொண்ணு, கொஞ்சம் சைல்டிஷ் கேரக்டர், அன்மேரிட் பர்சன். அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் பேர் மாயா. இப்போ அப்படியே ஹீரோ பக்கம் வந்தால் ஹீரோ நேம் ஜங்குக், 28 வயசு. இவர் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பாட சார். கொஞ்சம் படிப்பு விஷயம்னு வரும்போது ஸ்ட்ரிக்டாக இருப்பார். மற்ற விஷயங்களில் ஸ்டூடெண்ட்டோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அன்மேரிட் பர்சன். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ அப்படியே கட் பண்ணால் நீங்கள் நல்லா இழுத்து போற்றி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அம்மா எருமை மாடு, எலும்படி, காலேஜுக்கு நேரம் ஆகுது. உன்னோட ஃப்ரெண்டு மாயா ஸ்கூட்டி ஹார்னை அழுத்திக்கிட்டே இருக்கா. உனக்கு அந்த சவுண்ட்லேயும் தூக்கம் கேட்குதா அப்படின்றாங்க. அதுக்கு நீங்களும் என்னம்மா சொல்கிற, நேரம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சாப்பிடாமலும் போய் நின்னா சீனியர் உங்களையா பார்த்து ரேகிங் பண்ண கூப்பிட்றானுங்க. நீங்களும் வேறு என்ன செய்கிறது, வா போவோன்ட்டு போய் 2 பேரும் சொல்லுங்கள் அண்ணா அப்படின்னு போய் நிற்கிறீங்க. சொல்லுங்கள் அண்ணான்னு போய் நிற்கிறீங்க. சுற்றி பார்த்துட்டு ஒருத்தரை காட்டி போய் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு வா அப்படின்றானுங்க. அப்போ நீங்கள் மனசில் மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறீங்க, ஏண்டா எனக்குமே 7:30 கூட்டுறதுக்கு வருவீங்களாடா அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு மாயா, நீ போய் இப்போ ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு வா, இல்லைன்னா இவனுங்க நம்மளை கிளாஸ்க்கு போக விட மாட்டானுங்க. யோசிக்காத டைம் இல்லை, காலேஜ் பெல் அடிச்சிரும் மச்சான், சீக்கிரம் போய் சொல்லிட்டு வா. அவர் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவர்கிட்ட போய் நாங்கள் சாரி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வேறு வழி இல்லாமல் அவர் கண்ணிமைக்கிற அந்த நிமிஷத்தில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. முதலாம் பாடம் முடிஞ்சு 2ஆம் பாடத்துக்கு பெல் அடிக்குது. அப்போ ஹெச்ஓடி உள்ளுக்கு வராரு. அப்படி ஹெச்ஓடி உள்ளுக்கு உங்களோட கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு புது ப்ரொஃபஸர் வந்திருக்காரு. அவரோட நேம் ஜங்குக். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அதனால எல்லாரும் அவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, முதல்ல இருந்த ப்ரொஃபஸருக்கு நீங்கள் எப்படி கோஆப்ரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி இவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி அவரை உள்ளே கூப்பிட்றாங்க. நீங்களும் மாயாவும் அவரை பார்த்து செம்ம ஷாக்கிங் ஆகி நிற்கிறீங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் அடுத்த கதையை சொல்கிறேன்.